மள்ளர் கம்பத்திற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். சிவகங்கை பயிற்சியாளர் கோரிக்கை. இது குறித்து ஒரு பார்வை. காலில் மண்ணும் முகத்தில் வியர்வையும் சட்டையில் அழுக்கும் நிறைந்து வீடு வரை குதித்து குதூகலமாக வந்துவிட்டு அம்மா அப்பாவின் முன்னால் எதுவுமே தெரியாத அப்பாவி போல் நின்றதும், விடிய விடிய திட்டு வாங்கி மீண்டும் எதுவுமே நடக்காதது போல் அடுத்த நாள் அதே நேரத்திற்கு விளையாட ஓடியதும் வாழ்வில் மறக்க முடியாத இனிமையான நாட்களாகும். பெரும்பாலும் அந்த நாட்களில் கிணத்து குளியல், மரம் ஏறுதல், சேற்று வயலில் குதித்து குதூகலித்தது, சூரியனே டென்ஷன் ஆகும் அளவுக்கு இருட்டு வரை விளையாடியது என மனதும் உடலும் வலிமையாக இருந்தது. ஆனால் தற்போது அப்படி இல்லை. நிலைமையே வேறு. அன்று இயற்கையாகவே கிடைத்தது அனைத்தும் இன்று வியாபாரமாகிவிட்டது. பெரும்பாலும் நமது பாரம்பரிய கலைகளான பறை, ஒயில், கரகம், வீரக்கலையான சிலம்பம் போன்றவற்றைத்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தமிழகத்தில் வெகுவாக அறியப்படாது மிகவும் சுவாரஸ்யமான கலை என்றால் அது மள்ளர் கம்பமாகும். கரணம் தப்பினால் மரணம் என்பது போல அந்தரத்தில் ஒரு பறவையைப் போல தொங்கி உடலை ஒரு ரப்பர் போல வளைத்து சாகசம் செய்யும் வீரமும் தைரியமும் நிறைந்து பார்வையாளர்கள் கண் சிமிட்டக்கூட யோசிக்கும் அளவிற்கு சவாலான அற்புதமான கலை மள்ளர் கம்பம். மள்ளர் கம்பம் என்ற பெயர் வர காரணம், மல்லன் என்றால் வீரன் என்றும், கம்பம் என்றால் உருளை வடிவ நீண்ட கம்பத்தினை குறிக்கும். மள்ளர் கம்பம் என்னும் சொல்லும் தமிழில் மட்டுமே பேசப்பட்ட சொல்லாக திகழ்கிறது. அக்காலங்களில் மன்னர்களுக்கு இடையே போர் செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மற்போர் பழகியதாகவும், மற்போர் செய்வதற்கும் போருக்கு செல்வதற்கு முன்பு மள்ளர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் அவர்களது உடம்பையும் மனதையும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த கலை மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளது. மள்ளன் என்ற சொல் சிலப்பதிகாரம் மற்றும் திருக்குறள் ஆகிய தொன்மை வாய்ந்த நூல்களில் காண கிடைப்பது இதற்கு ஒரு சான்றாக உள்ளது. மள்ளர் கம்பம் பயிற்சி முறைகள் தற்போது முறைப்படி அதற்கென ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டு இன்றைய பயிற்சியாகவும் உலகம் அறியும் விளையாட்டாகவும் தொன்மையான கலையாகவும் மள்ளர் கம்பம் வலம் வருகிறது. மள்ளர் கம்பம் வீர விளையாட்டு தமிழகத்தில்தான் பிறந்திருப்பதற்கான சான்றுகள் நம் கைகளில் ஏராளமாக இருந்தாலும் இந்த கலையை கட்டிக்காத்து வளர்த்து வருவது, அதற்கு வழிமுறைகளையும் போட்டி முறைகளையும் இலக்கண வடிவிலான பயிற்சிகளையும் வகுத்தது மராட்டியர்கள்தான் என்று கூறப்படுகிறது. நமது தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டுகள் முதல் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் கோயில் கல்வெட்டுகளிலிருந்து மல்யுத்த கலை சிறப்பு பெற்ற சான்றுகளாக தெரிய வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு ஆமெச்சூர் மள்ளர் சங்க நிறுவனர் பிரகாசளித்த பேட்டியில், மனிதன் போன்ற உருவம் கொண்ட அந்த கம்ப உபகரணம் சுமார் 1 அடி முதல் 10 அடி வரை அமைந்திருக்கும். தொங்கும் மள்ளர் கம்பம் ஆண்கள் மட்டுமே பயிற்சி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. மள்ளர் கயிறு பெண்கள் மட்டும் பரவலாக விளையாடப்பட்டு வந்தது. காலப்போக்கில் போட்டி முறையில் இதனை இணைத்ததால் இன்று ஆண்களும் மள்ளர் கயிற்றில் ஏறி பயிற்சி பெற்று வருகின்றனர். 1 அடி முதல் 10 அடி வரையிலான கம்பங்களில் மாணவர்களின் உடலில் உயரத்திற்கு ஏற்றவாறு கம்பங்கள் உருவாக்கப்பட்டு அதில் முதலில் பயிற்சி பெற்ற பின்பே பெரிய கம்பங்களில் பயிற்சிவிக்கப்படுகிறது. அனைத்து விளையாட்டுகள் போலவும் மள்ளர் கம்பம் விளையாட்டிற்கும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு ஆமெச்சூர் மள்ளர் கம்பம் சங்கம் சார்பாக வருடந்தோறும் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய போட்டிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். தேசிய போட்டிகள் 1980களில் இருந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 12 வயதிற்கு உட்பட்ட பிரிவு, 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவு, 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவு, 18 வயதிற்கு மேல் என ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் தமிழகத்திலிருந்து தேசிய போட்டியில் வெற்றி பெறுபவரின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. தேசிய போட்டிகளில் அதிக பரிசுகளை பெறுவது மகாராஷ்டிரா வீரர்கள்தான். இளைஞர் நலன் மற்றும் தேசிய விளையாட்டு பிரிவின் கீழ் மள்ளர் கம்பம் விளையாட்டு அங்கீகரிக்கப்பட்டு பாரம்பரிய உள்நாட்டு விளையாட்டு பட்டியலில் இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மள்ளர் கம்பத்திற்கு அங்கீகாரம் அளித்து சான்றிதழ்களை அரசு வேலைக்கு எடுத்துக் கொள்கின்றனர். மத்திய அரசும் மாநிலங்களவையில் தீர்மானம் நிறைவேற்றி அரசு வேலைக்கு மள்ளர் கம்பம் விளையாட்டினை அங்கீகரித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் மள்ளர் கம்பத்துக்கு இன்னும் அங்கீகாரம் அளிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. வணக்கம், என்னுடைய பெயர் கலைச்செல்வம். சிவகங்கை காளையார் கோவில் பகுதிகளில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த மள்ளர் கம்பம் பயிற்சியை கொடுத்துட்ருக்கேன். இந்திய அரசாங்கம் முழுமையாக அங்கீகரித்துள்ளது. இதனை மாநில போட்டிகள், மாநில அளவில் மாணவர்கள் இந்த கலையை அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு மென்மேலும் ஊக்குவித்தால் இந்த கலை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும்.